அதேபோல் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ரவீந்திரன் அவர்கள் கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியின் முதல்வர். இந்த அரசு பொறுப்பேற்கிற போது 2021 மே 21 மே 7 பொறுப்பேற்ற அன்றைக்கு 2-3 நாட்களில் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் பரபரப்பாக வைரலாகி கொண்டிருந்தது. அது என்னவென்றால், செவிலியர்களை வரிசையாக நிறுத்தி வைத்துவிட்டு கொரோனா காலத்தில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றினீர்கள், அதற்காக உங்களுக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன் என்று சொல்லி வரிசையாக நின்ற செவிலியர்களின் காலில் விழுந்து வணங்கினார் டாக்டர் ரவீந்திரன். அந்த கிளிப்பிங்ஸை பார்த்தவுடன் உண்மையிலேயே நான் பெரிய மகிழ்ச்சி அடைந்தேன். அதற்கு பிறகுதான் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக்காக நம்முடைய முதல்வர் அவர்களும் நாங்களும் கூட சென்றிருந்தோம். அப்பொழுது கோவை அரசு மருத்துவக் கல்லூரியும் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியும் பக்கத்திலே இருக்கிற 2 மருத்துவக் கல்லூரிகள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்கேயாவது ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற கொரோனா நோயாளியை பார்க்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தை தெரிவிக்கிறார். உடன் இருக்கிற அலுவலர்கள் எல்லாம் வேண்டாம் என்று மறுக்கிறார்கள். காரணம், இந்தியாவில் வேறு எந்த முதல்வரும் எடுக்காத முயற்சி. தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிற கொரோனா நோயாளியை அவருடைய உற்றார் உறவினரே, அவருடைய பெற்றோரை கூட பார்ப்பதற்கு தயங்கி கொண்டிருந்த சூழல். எனவே அந்த மாதிரியான நிலையில் ஒரு முதலமைச்சர் போய் தீவிர சிகிச்சைக்கு போகலாமா என்றெல்லாம் எல்லோருமே ஒரு பதற்றத்தோடு இருந்த நேரத்தில் டாக்டர் ரவீந்திரன் சொன்னார், நீங்கள் இந்த வார்டுக்கு வந்தால் நிச்சயம் இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த மருத்துவர்களும் நமக்காக நம்முடைய முதல்வரே நம்மை உற்சாகப்படுத்துகிற வகையில் இந்த தீவிர சிகிச்சை பிரிவுக்கு வந்தாரே என்கின்ற ஒரு பெரிய உந்துதல் மற்ற மருத்துவர்களுக்கு ஏற்படும். வாங்கல் என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அவருடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஒரு நோயாளியை பார்க்க அழைத்து சென்றார். அதற்காக அவர் எவ்வளவு பேரிடத்தில் திட்டு வாங்கினார் என்பது எனக்கு தான் தெரியும். மிக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானார். ஒரு முதலமைச்சரை நீங்கள் பாட்டுக்கு தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து சென்றீர்களே என்று. ஆனாலும் கூட அந்த காரியத்தை அவர் செய்ததால் தான் மற்ற மருத்துவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திய மருத்துவர் ரவீந்திரன் அவர்களுக்கும் இங்கே விருது வழங்கப்படுகிறது. ரவீந்திரன், டீன், இஎஸ்ஐ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்.